மூன்றாவதாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். சபை ஐக்கியம் ஏன் முக்கியம், சபையில் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொன்னால், ஸ்ட்ரென்த் அண்ட் ஷெல்டர், பலமும் அடைக்கலமும் சபையில் உண்டு. ஒரு வல்லமனை இதுதான் வல்லமை. நான் சொல்கிறேன், சர்ச் ஐக்கியம் இருக்குல்ல, அதுதாங்க எனக்கு பலம். நான் தனியாக இல்லை. எனக்குன்னு எதனா என் சர்ச்சு ஓடி வரும், என் பாஸ்டர் ஓடி வருவார், என் தலைவன் ஓடி வருவார், என் லீடர் ஓடி வருவாங்க, என் விசுவாசி என் கூட வந்து நிற்பாங்க. அதுதான் பலம், அதான் அடைக்கலாம். அப்படிதான் ஒரு சபை இருக்கணும். நேற்று நானும் பிரதரும் நேற்று பேசிட்டு இருந்தோம். ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அவர் வருத்தமா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் பிரதர், ஒரு புதுசா நான் போய் உட்காடுறேன், என்ன ஒருத்தர் விசாரிக்கல, பாட்டுக்கு எந்திருக்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கான், நான் போய் பேச வேண்டியதா இருக்குதுன்றார். எதுங்க சபை? கட்டடம் இல்லை, கட்டடம் இல்லை. புதுசா வரும்போது நான் போய் ஒருத்தர் விசாரிக்கணும். அதுதான் அங்க ஐக்கியம். பெருசா சபைன்னு சொல்லிக்கலாம், பெருசா எனக்கு பெரிய ஸ்தாபனம் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அங்க விசாரிப்பு இல்லைன்னா அது சபை இல்லை. அங்க பராமரிப்பு இல்லைன்னா அது சபை இல்லை. கூட்டம் பெருசா நான் காமிச்சுக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியலன்னா எப்படிங்க நான் சபைன்னு சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் என்னுடைய ஐக்கியம், எனக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்கு, அந்த ஐக்கியத்தில் இருக்க அந்த 100 பேரையாவது எனக்கு தெரியணுமே. இன்னைக்கு மெகா சர்ச் கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு ஏன் உடைஞ்சு போகுது சில சமயத்துல? ஏன் மெகா சர்ச் காரியங்கள்லாம்? ஏன்னா பாஸ்டருக்கு தெரியல. 10,000 பேர் வராங்க, 10,001 பேர் தெரியல. ஆனால் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்றார், அதுதான் அவர் பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். ஒவ்வொரு ஆட்டையும் பேர் சொல்லி அழைப்பார். அவர் ஒவ்வொரு ஆட்டுக்கான ஒவ்வொரு தேவையும் அவர் அறிந்திருக்கிறார். அதுக்குன்னு மெகா சர்ச் வேண்டாம்னு நான் சொல்ல, ஆனா வச்சோன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் தெரியணும். என் கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளவுதான். சபை ஒரு ஸ்ட்ரென்த், எனக்கு சபை ஒரு ஷெல்டர் கொடுக்கு. விழுந்தால் அவன் உடனாளி. பாருங்க, எக்லிசியாஸ்டிஸ் பிரசங்கி சொல்றாரு, ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு பலனுண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. கடைசியா முடிக்கிறேன், அவனை தூக்கிவிட துணையிலேயே. நீங்க ஐக்கியத்தில் இருக்கிறீங்கம்மா ஐயா, நீங்களும் நானும் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம், சபை ஐக்கியத்தில் இருக்கிறோம், நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறோம். You are blessed, I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பாக்கியவான். நான் விழுந்தனா ஒருத்தர் என்ன தூக்க வருவாங்க. தனியா இருக்காதீங்க. தனியா இருந்தீங்கன்னா, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ ஐயோ. அவனை தூக்க ஒருத்தரும் இல்லையே, துணை இல்லையே, அவனை விசாரிக்க ஒருத்தரும் இல்லையே. சபை என்பது ஒரு கூடுகை மாத்திரமல்ல, அது ஒரு குடும்பம். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. சபை என்பது ஒரு கூடுகை மாத்திரமல்ல, அது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு ஆராதனை கூடம் மாத்திரமல்ல, அது ஒரு ஆறுதல் கூடம். ஹல்லேலூயா. சபை என்பது ஒரு ஜெப வீடு மாத்திரமல்ல, அது ஒரு ஆறுதல், ஆரோக்கியம், சுகமளிக்கும் மருத்துவமனையா இருக்கணும். அங்க மாரல் சப்போர்ட் கிடைக்கும், அங்க மென்டல் சப்போர்ட் கிடைக்கும், அங்க பிசிக்கல் சப்போர்ட் கிடைக்கும், அங்க ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாம்.